இஸ்ரவேலர்களின் விசுவாசம் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை விசுவாசித்து இவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலய பணியை தொடங்கினது நிமித்தம் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ்ரா 5ஆம் அதிகாரம். பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பின்பாக அவர்கள் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி தேவாலயம் கட்டும் பணியை தொடங்கினார்கள். பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவாலயம் கட்டுப்பணி தடுத்து நிறுத்தப்பட்டது. 2 துன்மார்க்கமான அந்நியர்களால் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. ரேகோ என்றும் சிம்சாவு என்கிற 2 பேர்களால், அவர்களுடைய கூட இருந்த ஜனங்களாலும் இப்படிப்பட்ட நல்ல காரியம் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கொஞ்ச காலம் ஆன பின்பு தரியு ராஜாவானார். அப்பொழுது கர்த்தர், அதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். கர்த்தருக்கென்று பலி செலுத்தி, கர்த்தாவே, தேவாலயம் கட்டும் பணியை எங்களுக்கு தாரும், உமக்கு பலி செலுத்த வேண்டும், உமக்கு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் வேண்டுதலும் விண்ணப்பமும் அவர்கள் வேண்டிக் கொண்டே இருந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் மனமிறங்கி அவர்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை தரும்படியாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறார். ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாகவும் சகரியா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசிகளுக்கு வந்தது. நீங்கள் எழும்பி செருபாபேலும் யெஷுவாவும் இணைந்து சேர்ந்து நீங்கள் புறப்பட்டு மீண்டுமாக தேவாலய பணியை தொடங்குங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இவர்கள் இப்படி ஏற்கனவே துன்மார்க்கரான அந்த மனிதர்களால் ராஜா கட்டளையிடப்பட்டு தேவாலயம் கட்டும் பணி நிறுத்தப்பட்டிருந்தது, நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள், ராஜாவின் கட்டளையை மீறி செய்ய முடியாது என்பதனால். அப்பொழுது கர்த்தர் ராஜாவின் இருதயத்தை அவர்களோடு பேசாமல் இஸ்ரவேலரோடு பேசுகிறார். நீங்கள் புறப்பட்டு இந்த காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசிகளின் சொற்களை கேட்டதும் லேவியர்களாகிய யெசுவாவும் செருபாபேலும் அவர்களோடு இணைந்து நற்காரியங்களில் ஈடுபடுகிற ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவாலயம் கட்டும் பணியை மீண்டும் தொடங்கினார்கள். கர்த்தரிடத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு தீர்க்கதரிசிகளின் உற்சாகத்தோடு தீர்க்கதரிசிகள் உற்சாகப்படுத்தினார்கள். அதை கேட்டு இவர்களும் சந்தோஷத்தோடு வேலையை தொடங்கினார்கள், கர்த்தர் காத்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு. இப்பொழுது இவர்களுக்குள் விசுவாசம் வந்தது, பயம் போனது. அதாவது பயம் காரியங்களை தோற்கடிக்க பண்ணும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் தடை செய்யும், நம் வாழ்க்கையின் வெற்றிகளை தோற்க பண்ணும். ஆனால் தைரியமோ, கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருந்து தைரியமாய் காரியத்தில் ஈடுபடும் பொழுது அது வெற்றியை தருகிறது. நம்முடைய மனநிலை நம்முடைய வெற்றிக்கு மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடலில் சீசர்கள் ஒரு முறை அவர்கள் படகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கடலில் வருவதை பார்த்து பேதுரு ஐயா சொல்லுகிறார், நீரே ஆனால் நீர்தான் வருவது என்றால் என்னையும் கடலின் மேல் நடக்க பண்ணும் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நடந்து வா என்று சொல்லுகிறார். அதன்படி பேதுரு ஐயா நடக்க தொடங்குகிறார். அப்படியே அவரும் பேதுரு ஐயாவும் கடலில் தண்ணீரின் மேல் நடக்க அவரால் முடிகிறது. கர்த்தரே இந்த அற்புதத்தை செய்தார். அப்படி அவர் நடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது 2 பக்கமும் அவர் பேதுரு ஐயா கடலின் மேல் நடக்கிறோம் என்றதும் முதலில் நடந்தார். அதன் பின்பு பயம் வருகிறது. ஐயோ, இப்படி வருகிறோமே என்று மூழ்கடித்து விடுமோ என்று பயந்தார். அவர் பயந்த உடனே மூழ்கம் தொடங்கிவிட்டார். முதலில் விசுவாசத்தோடு நடந்தார். அப்பொழுது அவர் நடக்க முடிந்தது. அவருக்குள் பயம் வந்ததும் அவர் மூழ்க தொடங்கினார். இதிலிருந்து இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொள்ளலாம். கடைசி காலத்தில் நாம் விசுவாசத்தோடு நடக்கும் போது நாம் வெற்றி பெறுவோம். இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் செய்து அவனுடைய எந்த வஞ்சகத்திலும் விழாமல் நாம் தைரியமாய் இருந்தால் அவனை ஜெயித்து வெற்றி பெறலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் அவனுக்கு பயப்பட தொடங்கினால்
பொல்லாத சத்ருவுக்கு நாம் பயந்தால், பொல்லாத மனிதர்களுக்கோ பொல்லாத அதிகாரங்களுக்கோ நாம் பயந்தால் விழுந்து போவோம் என்பதை இந்த காரியத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவாலயம் கட்டும் பணியும் கூட அவர்கள் பலிபீடத்தை பயப்படாமல் தைரியமாய் கட்டியிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பலி செலுத்த பலிபீடம் கட்டப்படும் பொழுது அவர்கள் பயந்து ஆதாரத்தின் மேல் கட்டினார்கள் என்று எஸ்ரா 3:3 சொல்லுகிறது. அந்த பயத்தின் நிமித்தமாகவே தேவாலயம் கட்டும் பணி முழுமையாய் நடைபெறாமல் தடைப்பட்டது. இப்பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் செய்தி அனுப்பியதும் கர்த்தர் சொன்னதும் அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் இருவரும் விசுவாசித்தார்கள். இயேசுவாவும் செருபாபேலும் கூட இருந்த ஜனம் விசுவாசித்ததினால் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் வெற்றி பெற்று தேவாலய பணியை தொடங்கினார்கள். அப்படி நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் அந்த இருவரும் தத்னாய் சேத்தார் போஸ்னா என்ற இந்த 2 பேர்களும் அங்கு நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நிலப்பகுதியின் அதிகாரிகளாய் இருந்தார்கள். இவர்களே இப்படிப்பட்ட செய்தியை ராஜாவுக்கு தரியு ராஜாவுக்கு அனுப்புகிறார்கள். நீங்கள் இப்படி செய்வதினால், அதாவது இவர்களை இஸ்ரவேலர்களை எருசலேமில் கட்டிடம் கட்டும் பணியை அனுமதித்தால் உங்களுக்கு இந்த பகுதியில் எந்தவித ஆயமும் தீர்வையும் கட்ட மாட்டார்கள், இதனால் எந்த பலனும் இருக்காது, பகுதி கொடுக்க மாட்டார்கள் என்று இவர்கள் இருவரும் செய்தார்கள். ராஜாவுக்கு செய்தி அனுப்பினார்கள். இப்படி ராஜாவுக்கு செய்தி அனுப்பியதும் இதை கேட்ட ராஜா எருசலேமில் என்ன நடக்கிறது என்பதற்கு அதிகாரிகளை அனுப்பி விசாரிக்கிறார்கள். இப்படி அவர்கள் கடிதம் எழுதிவிட்டு இவர்களுக்கு எந்தவித துன்பமும் செய்ய அவர்கள் நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை தடை செய்தார். இந்த காரியத்திற்கு பாதுகாத்து கொண்டார். கர்த்தரை பாதுகாத்து கொண்டு அந்த 2 அதிகாரிகள் மூலமாக எந்தவித தீங்கும் நடைபெறாதபடிக்கு, தேவாலய பணி தடைபடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். ஆனால் இந்த இருவரும் எழுதின கடிதங்கள் அங்கு சென்றது, தரியு ராஜாவுக்கு சென்றது. இப்படி இருக்க எருசலேமில் இருந்த யெசுவாவும் செருபாபேலும் அவர்கள் தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். பதில் கடிதம் எழுதி அனுப்பினார்கள். என்னவென்றால், அதாவது நாங்கள் கட்டிடங்களை, அதாவது நீங்கள் தயவு செய்து உங்களுடைய உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த கோரேஸ் ராஜாவின் காலத்தில் எழுதப்பட்ட கடிதங்களை, அந்த நாளாகமங்களை எடுத்து பாருங்கள். அதாவது ராஜாக்கள் ஆளுகை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்னென்ன சட்டதிட்டங்கள் போடப்படுகிறது, என்ன காரியம் நடக்கிறது என்பதை எழுதி வைப்பது வழக்கம். இந்த காலத்திலும் நடக்கிறது. அதாவது இன்றைக்கு சபையில் என்ன நடக்கிறது, அரண்மனையில் அரசவையில் நடக்கிற காரியங்களை ஒருவர் பக்கத்தில் இருந்து எழுதி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு தேதியினர் இந்தந்த தேதியில் இந்தந்த கட்டளை கொடுக்கப்பட்டது, இந்தந்த காரியங்கள் பேசப்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கும். இது அந்த காலத்திலும் இருந்த முறைதான். இப்படி இருக்க அந்த எழுதின அந்த எழுத்துக்களை, அந்த புத்தகங்களை அவர்கள் எடுத்து பத்திரப்படுத்தி கஜானாவில் வைத்திருப்பார்கள். கஜானா என்பது ட்ரெஷரி என்று சொல்லுவோம், அதில் வைத்திருப்பார்கள். இப்படி இருக்க ராஜாவுக்கு யெசுவாவும் செருபாபேலும் எழுதின கடிதத்தில் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். கோரேஸ் ராஜாவே இந்த கட்டடத்தை, அதாவது எருசலேமில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நாங்கள் வரும்போது பாபிலோனில் இருந்த அவரே எங்களை அனுப்பினார். அது மட்டுமல்ல, நேபுகாத் நேச்சார் ராஜா எருசலேமின் தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் அவர் நேபுகாத் நேச்சார் ராஜா அங்குள்ள கோவிலில் வைத்திருந்தார். அதையெல்லாம் எடுத்து எங்களிடம் கொடுத்து, செஸ்பாத்சார் என்ற எங்களுடைய யூத ஜனங்களில் ஒருவரிடம் கொடுத்து, இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் எருசலேமில் தேவாலயம் கட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்த செஸ்பாத்சார் தான் இந்த தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார். நாங்கள் பலிபீடம் கட்டி அஸ்திபாரம் போடப்பட்டது அந்த காலத்தில். அதிலிருந்து தொடங்கி நாங்கள் கட்டிடத்தை கட்டி வருகிறோம் என்று இவர்கள், அதாவது யோசுவாவும் செருபாபேலும் பதிலாக எழுதி அனுப்பினார்கள். இதை வேண்டுமானால் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி உண்மையான செய்தி.
கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய வழி நடத்துதலில் இவர்கள் செய்தார்கள். அப்படியே அந்த தத்னாசும் சேத்நாத் போஸ்னாவும் அந்த 2 துன்மார்க்கரும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களும் எழுதிய கடிதத்தில் இன்னும் சில குறிப்புகளையும் கொடுத்திருந்தார்கள். 2 வித பெருங்கற்களாலும் உத்திரங்களாலும் அவர்கள் மதில்களை கட்டுகிறார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று எழுதியிருந்தார்கள். அதற்கு இஸ்ரவேலர்களும் இதற்கு சரியான முறைப்படி நீங்கள் கவனித்து கஜானாவை பாருங்கள், கோரேஸ் ராஜா காலத்தில் அவரே எங்களை இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படி கட்டளை கொடுத்து எங்களை அனுப்பினார். நாங்கள் இந்த காரியத்தை அவருடைய கட்டளையின்படியே செய்து வருகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி இந்த செய்தியை கேட்ட தரியு ராஜா தம்முடைய கஜானாவில் தேடினார். அப்பொழுது புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது. மேதியாவில் உள்ள அக்மேதா பட்டணத்தில் அது அரண்மனையில் சுருள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சுருளில் இதை குறித்து எழுதப்பட்டிருந்தது. ராஜா என்ன சொல்லி இருந்தார் அந்த சுருளில் என்றால், இஸ்ரவேலின் தேவனே தேவன், எருசலேமில் தேவாலயத்தை கட்டுங்கள். தேவாலயம் 60 அடி உயரமும் 60 அடி அகலமுமாக கட்டப்பட வேண்டும். அதற்கு தேவையான பணம் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் பெருங்கற்களால் அவைகள் கட்டப்பட வேண்டும் என்று கோரேஸ் ராஜா கட்டளையிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் நேபுகாத்நேச்சார் எருசலேமின் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்து பாபிலோனில் உள்ள கோவிலில் வைத்திருந்த அந்த பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பப்பட வேண்டும். அது தேவாலயத்தில் எருசலேமில் வைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. கோரேஸ் ராஜா கட்டளையிட்டிருந்தார். அது மட்டும் அல்லாமல் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த பகுதியில் வசூலிக்கப்படும் பணம் தேவாலயம் கட்டும் பணிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. கோரேஸ் ராஜா கட்டளையிட்டிருந்தார். பகுதி கொடுக்க வேண்டும், தேவாலயம் கட்டும் பணிக்கு நம்முடைய அரசாங்க பணத்தை கொடுக்க வேண்டும் என்றும் கோரேஸ் ராஜாவினால் கட்டளை போடப்பட்டிருந்தது. இதை பார்த்த தரியு ராஜா, இது உண்மையே, அதாவது கோரேஸ் ராஜா இஸ்ரவேலர்கள் எழுதின கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது உண்மையே, கோரேஸ் ராஜா தான் கட்டளை கொடுத்திருக்கிறார், ராஜா கட்டளையிட்டபடியே அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று தரியு ராஜா கட்டளையிட்டார். கர்த்தருடைய தேவாலய பணியை செய்வதற்கு தடை செய்யும்படியாக கடிதம் எழுதி அனுப்பினார்கள் இஸ்ரவேலரின் சத்துருக்கள். ஆனால் அவர்கள் எழுதின கடிதம் தேவாலயம் கட்டும் பணிக்கு பணத்தையும் பொருளையும் வாங்கி குவித்தது. அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார். இஸ்ரவேலர்களின் விசுவாசம் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை விசுவாசித்து இவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலய பணியை தொடங்கினது நிமித்தம் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். அப்படியே அந்த தரியு ராஜா அவர் பணம் மட்டும் கொடுக்க சொல்லவில்லை, இளங்காளை, ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டிகள் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக, அங்கிருப்பவர்கள் உணவுக்காக திராட்சரசம், கோதுமை, எண்ணெய், உப்பு முதற்கொண்டு எல்லா காரியங்களும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தரியு ராஜா கட்டளை கொடுத்தார். ராஜாவும் ராஜகுமாரர்களும் தீர்க்க ஆயுசுடன் இருக்கும்படி வேண்டிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கள், கொடுங்கள் என்று தரியு ராஜா கட்டளை கொடுத்தார். அப்படியே அவைகள் எல்லாம் செய்யப்பட்டது. அந்த நதிக்கு அப்புறத்தில் இருந்த அதிகாரிகள், முதலில் தடை செய்வதற்காக கடிதம் எழுதின அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தடை செய்தால் அவர்கள் வீட்டின் உத்திரத்தை எடுத்து அதிலேயே தொங்கவிட்டு கொன்று போடுவேன் என்று ராஜா சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வீடு குப்பை கூடமாக்கப்படும் என்றும் சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு கோபம் அவர் மேல், அந்த துன்மார்க்கர் மேல் எழும்பும்படியாக கர்த்தரே கிருபை செய்தார். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் எந்த மனிதனும் நமக்கு தீமை செய்ய முடியாது என்கிற பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் அன்பானவர், அவருக்கு பிரியமாய் நடந்து விட்டால் இந்த உலகமே நமக்கு கீழ்ப்பட்டிருக்கும். தீமை செய்ய நினைத்த துன்மார்க்க அதிகாரிகள் நன்மை செய்யும்படியாக, அவர்களே வந்து நன்மை செய்யும்படியாக கர்த்தர் செய்தார். எஸ்ரா 6ஆம் அதிகாரம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடலில் வருவதை பார்த்து பேதுரு ஐயா சொல்லுகிறார், நீரே ஆனால்
நீர்தான் வருவது என்றால் என்னையும் கடலின் மேல் நடக்க பண்ணும் என்று கேட்கிறார். அதற்கு கர்த்தர் நடந்து வா என்று சொல்லுகிறார். அதன்படி பேதுரு ஐயா நடக்க தொடங்குகிறார். அப்படியே அவரும் பேதுரு ஐயாவும் கடலில் தண்ணீரின் மேல் நடக்க அவரால் முடிகிறது. கர்த்தரே இந்த அற்புதத்தை செய்தார். அப்படி அவர் நடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது இரண்டு பக்கமும் அவர் பேதுரு ஐயா கடலின் மேல் நடக்கிறோம் என்றதும் முதலில் நடந்தார். அதன் பின்பு பயம் வருகிறது. ஐயோ, இப்படி வருகிறோமே என்று மூழ்கடித்து விடுமோ என்று பயந்தார். அவர் பயந்த உடனே மூழ்கத் தொடங்கிவிட்டார். முதலில் விசுவாசத்தோடு நடந்தார். அப்பொழுது அவர் நடக்க முடிந்தது. அவருக்குள் பயம் வந்ததும் அவர் மூழ்க தொடங்கினார். இதிலிருந்து இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொள்ளலாம். கடைசி காலத்தில் நாம் விசுவாசத்தோடு நடக்கும்போது நாம் வெற்றி பெறுவோம். இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் செய்து அவனுடைய எந்த வஞ்சகத்திலும் விழாமல் நாம் தைரியமா இருந்தால் அவனை ஜெயித்து வெற்றி பெறலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் அவனுக்கு பயப்பட தொடங்கினால், பொல்லாத சத்ருவுக்கு நாம் பயந்தால், பொல்லாத மனிதர்களுக்கோ பொல்லாத அதிகாரங்களுக்கோ நாம் பயந்தால் விழுந்து போவோம் என்பதை இந்த காரியத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவாலயம் கட்டும் பணியும் கூட அவர்கள் பலிபீடத்தை பயப்படாமல் தைரியமாய் கட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பலி செலுத்த பலிபீடம் கட்டப்படும் பொழுது அவர்கள் பயந்து ஆதாரத்தின் மேல் கட்டினார்கள் என்று எஸ்ரா 3:3 சொல்லுகிறது. அந்த பயத்தின் நிமித்தமாகவே தேவாலயம் கட்டும் பணி முழுமையாய் நடைபெற தடைப்பட்டது. இப்பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் செய்தி அனுப்பியதும் கர்த்தர் சொன்னதும் அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் இருவரும் விசுவாசித்தார்கள். இயேசுவாவும் செருபாபேலும் கூட இருந்த ஜனம் விசுவாசித்ததினால் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் வெற்றி பெற்று தேவாலய பணியை தொடங்கினார்கள். அப்படி அவர்கள் செய்ய தொடங்கிய பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் அந்த இருவரும் தத்னாய் சேத்தார் போஸ்னா என்ற இந்த 2 பேர்களும் அங்கு நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நிலப்பகுதியின் அதிகாரிகளாய் இருந்தார்கள். இவர்களே இப்படிப்பட்ட செய்தியை ராஜாவுக்கு தரியு ராஜாவுக்கு அனுப்புகிறார்கள். நீங்கள் இப்படி செய்வதினால், அதாவது இவர்களை இஸ்ரவேலர்களை எருசலேமில் கட்டிடம் கட்டும் பணியை அனுமதித்தால் உங்களுக்கு இந்த பகுதியில் எந்தவித ஆயமும் தீர்வையும் கட்ட மாட்டார்கள், இதனால் எந்த பலனும் இருக்காது, பகுதி கொடுக்க மாட்டார்கள் என்று இவர்கள் இருவரும் செய்தார்கள். ராஜாவுக்கு செய்தி அனுப்பினார்கள். இப்படி ராஜாவுக்கு செய்தி அனுப்பியதும் இதை கேட்ட ராஜா எருசலேமில் என்ன நடக்கிறது என்பதற்கு அதிகாரிகளை அனுப்பி விசாரிக்கிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் இப்படி அவர்கள் கடிதம் எழுதிவிட்டு இவர்களுக்கு எந்தவித துன்பமும் செய்ய அவர்கள் நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை தடை செய்தார். இந்த காரியத்திற்கு பாதுகாத்து கொண்டார். கர்த்தரை பாதுகாத்து கொண்டு அந்த 2 அதிகாரிகள் மூலமாக எந்தவித தீங்கும் நடைபெறாதபடிக்கு, தேவாலய பணி தடைபடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். ஆனால் இந்த இருவரும் எழுதின கடிதங்கள் அங்கு சென்றது, தரியு ராஜாவுக்கு சென்றது. இப்படி இருக்க எருசலேமில் இருந்த யெசுவாவும் செருபாபேலும் அவர்கள் தரியு ராஜாவுக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். பதில் கடிதம் எழுதி அனுப்பினார்கள். என்னவென்றால், அதாவது நாங்கள் கட்டிடங்களை, அதாவது நீங்கள் தயவு செய்து உங்களுடைய உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த கோரேஸ் ராஜாவின் காலத்தில் எழுதப்பட்ட கடிதங்களை, அந்த நாளாகமங்களை எடுத்து பாருங்கள். அதாவது ராஜாக்கள் ஆளுகை செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்னென்ன சட்டதிட்டங்கள் போடப்படுகிறது, என்ன காரியம் நடக்கிறது என்பதை எழுதி வைப்பது வழக்கம். இந்த காலத்திலும் நடக்கிறது. அதாவது இன்றைக்கு சபையில் என்ன நடக்கிறது, அரண்மனையில் அரசவையில் நடக்கிற காரியங்களை ஒருவர் பக்கத்தில் இருந்து எழுதி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு தேதியினர் இந்தந்த தேதியில் இந்தந்த கட்டளை கொடுக்கப்பட்டது, இந்தந்த காரியங்கள் பேசப்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கும். இது அந்த காலத்திலும் இருந்த முறைதான். இப்படி இருக்க அந்த எழுதின அந்த எழுத்துக்களை, அந்த புத்தகங்களை அவர்கள் எடுத்து பத்திரப்படுத்தி கஜானாவில் வைத்திருப்பார்கள். கஜானா என்பது ட்ரெஷரி என்று சொல்லுவோம், அதில் வைத்திருப்பார்கள். இப்படி இருக்க ராஜாவுக்கு
யெஷுவாவும் செருபாபேலும் எழுதின கடிதத்தில் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். கோரேஸ் ராஜாவே, இந்த கட்டடத்தை, அதாவது எருசலேமில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நாங்கள் வரும்போது எங்களை பாபிலோனிலிருந்து அனுப்பி, அங்கிருந்த பாபிலோனில் அவரே எங்களை அனுப்பினார். அது மட்டுமல்ல, நேபுகாத் நேச்சார் ராஜா எருசலேமின் தேவாலயத்திலிருந்து எடுத்து கொண்டு போன பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் அவர் நேபுகாத் நேச்சார் ராஜா அங்குள்ள கோவிலில் வைத்திருந்தார். அதையெல்லாம் எடுத்து எங்களிடம் கொடுத்து, செஸ்பாத்சார் என்ற எங்களுடைய யூத ஜனங்களில் ஒருவரிடம் கொடுத்து, இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் எருசலேமில் தேவாலயம் கட்டுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்த செஸ்பாத்சார் தான் இந்த தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார். நாங்கள் பலிபீடம் கட்டி அஸ்திபாரம் போடப்பட்டது அந்த காலத்தில். அதிலிருந்து தொடங்கி நாங்கள் கட்டிடத்தை கட்டி வருகிறோம் என்று இவர்கள், அதாவது யோசுவாவும் செருபாபேலும் பதிலாக எழுதி அனுப்பினார்கள். இதை வேண்டுமானால் நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி உண்மையான செய்தி. கர்த்தருடைய வார்த்தையின்படி இவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய வழி நடத்துதலில் இவர்கள் செய்தார்கள். அப்படியே நடந்தது. அந்த தத்னாசும் சேத்னாத் போஸ்னாவும், அந்த 2 துன்மார்க்கரும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களும் எழுதிய கடிதத்தில் இன்னும் சில குறிப்புகளையும் கொடுத்திருந்தார்கள். 2 வித பெருங்கற்களாலும் உத்திரங்களாலும் அவர்கள் மதில்களை கட்டுகிறார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று எழுதியிருந்தார்கள். அதற்கு இஸ்ரவேலர்களும் இதற்கு சரியான முறைப்படி, நீங்கள் கவனித்து கஜானாவை பாருங்கள், கோரேஸ் ராஜா காலத்தில் அவரே எங்களை இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படி கட்டளை கொடுத்து எங்களை அனுப்பினார். நாங்கள் இந்த காரியத்தை அவருடைய கட்டளையின்படியே செய்து வருகிறோம் என்று சொன்னார்கள். அப்படி இந்த செய்தியை கேட்ட தரியு ராஜா தம்முடைய கஜானாவில் தேடினார். அப்பொழுது புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது. மேதியாவில் உள்ள அக்மேதா பட்டணத்தில் சுருள் கண்டெடுக்கப்பட்டது. அரண்மனையில் சுருள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சுருளில் இதை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அதாவது கோரேஸ் ராஜா கட்டளையிட்ட கட்டளை என்னவென்றால், கோரேஸ் ராஜா என்ன சொல்லி இருந்தார் அந்த சுருளில் என்றால், இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். எருசலேமில் தேவாலயத்தை கட்டுங்கள். தேவாலயம் 60 அடி உயரமும் 60 அடி அகலமுமாக கட்டப்பட வேண்டும். அதற்கு தேவையான பணம் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும், பெருங்கற்களால் அவைகள் கட்டப்பட வேண்டும் என்று கோரேஸ் ராஜா கட்டளையிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் நேபுகாத் நேச்சார் எருசலேமின் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்து பாபிலோனில் உள்ள கோவிலில் வைத்திருந்த அந்த பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பப்பட வேண்டும். அது தேவாலயத்தில் எருசலேமில் வைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. கோரேஸ் ராஜா கட்டளையிட்டிருந்தார். அது மட்டும் அல்லாமல் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த பகுதியில் வசூலிக்கப்படும் பணம் தேவாலயம் கட்டும் பணிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. கோரேஸ் ராஜா கட்டளையிட்டிருந்தார். பகுதி கொடுக்க வேண்டும், தேவாலயம் கட்டும் பணிக்கு நம்முடைய அரசாங்க பணத்தை கொடுக்க வேண்டும் என்றும் அந்த கட்டளை கோரேசினால் கட்டளை போடப்பட்டிருந்தது. இதை பார்த்த தரியு ராஜா, இது உண்மையே, அதாவது கோரேஸ் ராஜா இஸ்ரவேலர்கள் எழுதின கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது உண்மையே, கோரேஸ் ராஜா தான் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் இவருக்கு முன்பாக, தரியுவுக்கு முன்பாக வாழ்ந்த ராஜாவாய் இருக்கிறார், பெர்ஷிய நாட்டு ராஜாவாய் இருக்கிறார். இப்படி இருக்க அவர் ராஜா கட்டளையிட்டபடியே அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று தரியு ராஜா கட்டளையிட்டார். இவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள். கர்த்தருடைய தேவாலய பணியை செய்வதற்கு தடை செய்யும்படியாக கடிதம் எழுதி அனுப்பினார்கள் இஸ்ரவேலரின் சத்துருக்கள். ஆனால் அவர்கள் எழுதின கடிதம் தேவாலயம் கட்டும் பணிக்கு பணத்தையும் பொருளையும் வாங்கி குவித்தது. அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார். இஸ்ரவேலர்களின் விசுவாசம் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை விசுவாசித்து இவர்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலய பணியை தொடங்கினது நிமித்தம் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுத்தார். என் பிள்ளைகள் என்னை நம்பிவிட்டார்கள், நான் இனி அவர்களை போஷிப்பேன் என்று
அதிக அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படியே அந்த தரியு ராஜா அவர் பணம் மட்டும் கொடுக்க சொல்லவில்லை. இளங்காளை, ஆட்டுக்கடா, ஆட்டுக்குட்டிகள் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக, அங்கிருப்பவர்கள் உணவுக்காக திராட்சரசம், கோதுமை, எண்ணெய், உப்பு முதற்கொண்டு எல்லா காரியங்களும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தரியு ராஜா கட்டளை கொடுத்தார். இப்படி செய்யுங்கள், ராஜாவும் ராஜகுமாரர்களும் தீர்க்க ஆயுசுடன் இருக்கும்படி வேண்டிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கள், கொடுங்கள் என்று தரியு ராஜா கட்டளை கொடுத்தார். அப்படியே அவைகள் எல்லாம் செய்யப்பட்டது. இந்த கட்டளையை மீறி தேவாலயம் கட்டும் பணியை யாராவது தடை செய்தால், அந்த நதிக்கு அப்புறத்தில் இருந்த அதிகாரிகள் முதலில் தடை செய்வதற்காக கடிதம் எழுதின அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தடை செய்தால் அவர்கள் வீட்டின் உத்திரத்தை எடுத்து அதிலேயே தொங்கவிட்டு கொன்று போடுவேன் என்று ராஜா சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வீடு குப்பை கூலமாக்கப்படும் என்றும் சொல்லிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு கோபம் அவர் மேல், அந்த துன்மார்க்கர் மேல் எழும்பும்படியாக கர்த்தரே கிருபை செய்தார். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் எந்த மனிதனும் நமக்கு தீமை செய்ய முடியாது என்கிற பாடத்தை இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் அன்பானவர். அவருக்கு பிரியமாய் நடந்து விட்டால் இந்த உலகமே நமக்கு கீழ்ப்பட்டிருக்கும். கர்த்தருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்க யாராலும் முடியாது. ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் விசுவாச குறைவுள்ளவர்களாகவும், கர்த்தரிடத்தில் பக்தி இல்லாதவர்களாகவும், கர்த்தரை எதிர்த்து நிற்பவர்களாகவும் இருந்தால் உலகமே நமக்கு பகையாகும். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு இருக்கும் போது நமக்கு தீமை செய்பவன் யார்? கர்த்தருடைய வழிகளில் நடந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். தீமை செய்ய நினைத்த துன்மார்க்க அதிகாரிகள் நன்மை செய்யும்படியாக, அவர்களே வந்து நன்மை செய்யும்படியாக கர்த்தர் செய்தார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம். அர்தசஷ்டா ராஜா அரசாண்டு கொண்டிருந்த காலத்தில் வேதபாரனாகிய எஸ்ரா அவர் அங்கிருந்தார், பாபிலோனில் இருந்தார். அவர் கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலும் வேதத்திலும், அதாவது அந்த காலத்தில் 5 ஆகமங்கள் இருந்தது. அவர்களுக்கு வேத புத்தகமாக, பைபிளாக இருந்தது. அதை அவர்கள் வாசித்தார்கள். அதற்கு தோரா என்று சொல்வார்கள். அதை அவர்கள் வாசித்து கர்த்தருடைய கட்டளைகளையும் 10 கற்பனைகள், 10 கட்டளைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் படித்து அவைகளில் தேறின மனிதனாக, ஒரு நல்ல வேத பாரகனாக எஸ்ரா இருந்தார். அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனப்பக்குவம் அடைந்த நிலையில் இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் அவர் இருந்ததினால் கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ராஜாவும் எஸ்ராவுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தார். எஸ்ராவின் மேல் ராஜா மிகவும் நன்மதிப்பை வைத்திருந்திருக்கிறார். மிகவும் நம்பிக்கைக்குரியவராக எஸ்ரா இருந்திருக்கிறார். மிக மிக அன்பாகவும் மிகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் எஸ்ரா இருந்திருக்கிறார். அவருடைய நடவடிக்கைகள், அவர் தம் இருதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருடைய வழிகளில் இருந்ததினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ராஜா எல்லா விதத்திலும் எஸ்ராவுக்கு உதவியாய் இருந்தார். எல்லா காரியங்களும், எஸ்ரா விரும்பிய எல்லா காரியங்களையும் ராஜா செய்ய ஆயத்தமாய் இருந்தார். எஸ்ரா பாபிலோனில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வருவதற்காக ஆயத்தமானார். அப்பொழுது ராஜா அவருக்கு இஸ்ரவேலுக்கு செல்ல அனுமதி தந்ததும் அல்லாமல், அவர் தன்னுடன் கூட புறப்பட்டு போக விருப்பம் உள்ளவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு போக அனுமதியும் கர்த்தர் கொடுத்தார். அனுமதியையும் அர்தசஷ்டா ராஜா கொடுத்தார். எஸ்ராவோடு கூட பாபிலோனிலிருந்து புறப்பட்ட லேவியர்கள், ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இஸ்ரவேல் புத்திரர், வாசல் காவலாளர்கள், நிதனீமியர், பாடகர்கள் போன்ற கூட்டத்தார், இஸ்ரவேலுக்கு புறப்பட விருப்பம் இருந்த அனைத்து இஸ்ரவேலர்களும் பாபிலோனிலிருந்து
எஸ்ராவுடன் கூட அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதற்கு ராஜா அனுமதி தந்தார். நீர் யாரை வேண்டுமானாலும் கூட்டி போகலாம் என்று அவர் கடிதமே ராஜா எழுதி கொடுத்தார். அதன்படி எஸ்ரா எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாகி முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவர் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவர் எருசலேமுக்கு வந்தார். வேதத்தை நன்கு தியானித்து கர்த்தருடைய வழிகளில் ஜனங்களை நடத்துவதற்கு தேவையான முழு மன பக்குவத்தோடு எஸ்ரா இருந்தார். அவர் கர்த்தருடைய வழி நடத்துதலில் நீண்ட காலம் கர்த்தர் அவரை வழி நடத்தி போதித்து அனுபவங்களை கொடுத்து கர்த்தர் ஆளுகை செய்து அவரை எஸ்ராவை ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருந்தது. கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. இது நிமித்தம் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது எஸ்ராவுக்கு. ராஜா கடிதம் எழுதி கொடுத்தார். எஸ்ரா புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றால் அவர் பொன் பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் ராஜா இந்த கட்டளையையும் கொடுத்திருந்தார். ராஜா அதிகமான அர்த்தசஷ்டா ராஜா அதிகமான பொன்னும் பொருளும், அதாவது வெள்ளி பொருள்கள் மற்றும் பலவிதமான பொக்கிஷங்கள், பணங்கள், இவைகள் ராஜாவும் கொடுத்தார். அங்கிருந்த பிரபுக்கள் கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலில் அங்கிருந்த ஜனங்களும் கொடுத்திருந்தார்கள். இவைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போக அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அரசாங்க அனுமதியையும் ராஜா எஸ்ராவுக்கு கொடுத்திருந்தார். ராஜா எஸ்ராவுக்கு சமாதானம் கூறி கடிதம் எழுதி அவர் கைகளில் கொடுக்கிறார். நீர் சமாதானமாக போகலாம், அதற்கு என்னுடைய அனுமதி இருக்கிறது. ஏனென்றால் எஸ்ரா புறப்பட்டு தானாக செல்ல முடியாது. அவர் இத்தனை ஜனங்களோடும் இத்தனை பொன் பொருள்களோடும் போகும்போது வழியில் காவலாளர்கள், அந்த நாட்டின் காவலாளர்கள் விடமாட்டார்கள். அதனால் ராஜாவின் கடிதம் இருந்தால்தான் அவர் புறப்பட்டு போக முடியும். அதனால் ராஜாவே கடிதம் எழுதி தருகிறார். எஸ்ராவோடு கூட மனப்பூர்வமாய் போக விரும்புகிறவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு எஸ்ரா போகலாம். அவர்கள் கொடுக்கிற பொன் பொருள்களை எடுத்துக்கொண்டு போகலாம். அது மட்டும் அல்லாமல் அப்படி போவதற்காக ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவாகிய நானும் என்னுடைய 7 மந்திரிகளும் நாங்கள் உங்களுக்கு அனுமதி தருகிறோம் என்று கடிதம் எழுதி தருகிறார் ராஜா. இந்த பொன் பொருள்கள் எல்லாவற்றையும், பொக்கிஷங்களையும் பணத்தையும் எஸ்ரா தன்னுடைய விருப்பப்படி செலவு செய்யலாம். கர்த்தருடைய தேவாலயத்திற்கு தேவையான காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வாங்கி கர்த்தருக்கு பலி செலுத்தவும், கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்தவும் எதற்கு வேண்டும் என்றாலும் எஸ்ராவின் மன விருப்பப்படி தாராளமாக செய்யலாம் என்று ராஜா அனுமதி கொடுத்து கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இப்படி கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்கள் மட்டும் அல்லாமல் இந்த பொக்கிஷங்கள் பலரிடத்திலிருந்து பாபிலோனில் வசூலிக்கப்பட்டது. அதாவது ஏற்கனவே ராஜா கொடுத்திருந்த பொக்கிஷம் எஸ்ராவிடம் இருந்தது. எஸ்ராவுடைய பொக்கிஷம் அங்குள்ள பிரபுக்கள் கொடுத்தது, அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் கொடுத்தது, மற்றும் அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள், அதாவது தேவாலயத்தில் இருந்த பொக்கிஷங்களை எடுத்து நேபுகாத் நேச்சார் ராஜா வைத்திருந்த அந்த பணம், பொருள், பொன் பொருள்கள் இவைகளும் கொடுக்கப்பட்டது. எஸ்ராவின் இடத்தில் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கொடுக்கப்பட்டு நல்லபடியாக தேவாலயம் எருசலேமில் கட்டப்பட வேண்டும். அப்படி செய்வதற்கு யாரும் தடை செய்யக்கூடாது. அப்படி தடை செய்தால் ராஜாவின் மேலும் ராஜாவின் குடும்பத்தின் மேலும் கர்த்தருடைய கோபம் வரும். அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வலோகத்திற்கும் அதிபதியாகிய தேவன் அவருக்கு தேவாலயம் கட்டும் பணியை தடை செய்யக்கூடாது என்று அர்த்தசஷ்டா ராஜா அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். இப்படி அங்கு சென்று தேவாலய பணியை செய்ய எஸ்ரா தொடங்கினார். அவர் அங்கு சென்று ஆலய கட்டுமான பணியை மட்டுமல்லாமல் அங்கிருந்த இஸ்ரவேலருக்கு கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய ஞானத்தையும் போதிப்பதற்கும்
இவர் தொடங்கினார். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் எஸ்றாவுக்கு கொடுத்திருந்தார். அந்த காரியங்களை செய்வதற்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தரே எஸ்றாவை ஆயத்தப்படுத்தி இருந்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. எஸ்றா எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய நீதி நியாயங்களையும் நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களும் சுதந்திரமாக செலவு பண்ண ராஜா அவருக்கு அனுமதியும் கொடுத்திருந்தார். ஏனென்றால் எஸ்ராவின் நீதி நியாயங்களை அறிந்ததினால் அந்த அளவுக்கு எஸ்ரா நற்பெயரை பெற்றிருந்திருக்கிறார். இப்படியாக எல்லா காரியங்களையும் செய்ய தகுதியுடையவராய் எஸ்ரா வந்தார். தேவாலயத்தில் வந்து பணிகள் அது மட்டும் அல்லாமல் எஸ்ராவுக்கு ராஜா சில அதிகாரங்களையும் வழங்குகிறார். அதாவது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற எருசலேமில் அவர் எஸ்ரா நியமிக்கிற ராஜாக்கள், ஏனென்றால் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த ஜனங்களே எங்கிருக்கிறார்கள், இப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் இருக்கிறார்கள். அதனால் அங்கிருக்கிற ஜனங்களை வழி நடத்துவதற்கு எஸ்ராவுக்கு முழு அதிகாரத்தையும் அர்தசஷ்டா ராஜா கொடுத்திருக்கிறார். அதாவது எஸ்ரா யாரை வேண்டுமானாலும் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற உத்தமமான நீதிமான்களை தெரிந்து கொண்டு தேசத்தில் அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரத்தையும், அதிகாரம் பண்ணுவதற்கல்ல, அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரத்தையும் எஸ்ராவுக்கு ராஜா கொடுத்தார். எஸ்ரா சொல்லுகிறதை எல்லாவற்றையும் ஜனங்கள் கேட்க வேண்டும் என்றும் மற்ற யாரும் எஸ்ராவை எதிர்க்க கூடாது என்றும் ராஜா கடிதத்தில் எழுதியிருந்தார். அப்படி எஸ்ராவுக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால், எஸ்ரா சொல்லுகிற கர்த்தருடைய நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் விரோதமாக யாராவது பேசினால் செயல்பட்டால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அல்லது காவலில் அடைக்கப்படும் என்று இப்படியான சட்ட திட்டங்களையும் எழுதி, இதெல்லாம் செய்யப்படும் என்று எழுதி ராஜா அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தில் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. இதன் பொருள் என்னவென்றால் என்னென்ன அதிகாரங்கள் எஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்டது என்று ராஜா எழுதியிருந்தார். இப்படி எல்லாவற்றையும் எழுதி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அர்தசஷ்டா கடிதத்தை முடித்திருந்தார். எஸ்ராவுக்கு எல்லாவித அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆலய பணி செய்வதற்கு, பொன் பொருள் பணம் போன்றவைகளை செலவழிப்பதற்கு, அங்கு எருசலேமில் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்ததினால் அங்கிருக்கிற ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் நியமிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்ததாக கர்த்தருடைய வசனங்களை போதிக்க, கர்த்தருடைய நீதி நியாயங்களை, நியாய பிரமாணம், கட்டளைகள், கற்பனைகளை போதிக்கும் அதிகாரத்தையும் அர்தசஷ்டா ராஜா கொடுத்திருந்தார். இப்படி எஸ்ராவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஜனங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட அதிகாரம் எஸ்ராவுக்கு வழங்கப்பட்டது. எஸ்ரா வேதத்தில் தேர்ந்த ஒரு நல்ல வேத பாரகனாய் இருந்தார். எஸ்ராவுக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள், அதாவது வேத பாரகனாகிய எஸ்ரா, அவருடைய ஆசிர்வாதம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. கர்த்தரே ராஜாவின் இருதயத்தை திருப்பி ராஜாவுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுத்து எஸ்ராவை விடுதலையாக்குகிறார். அதாவது ராஜாவாய் இருந்தாலும், ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மனிதர்களின் இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறார். கர்த்தர் இன்னொரு மனிதனை வைத்து நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு தேவையான காரியங்களை செய்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய எதிரியையும் ஆளுகை செய்து நமக்கு உதவியாளராக மாற்றி விடுகிற வல்லமை கர்த்தருக்கே உரியது. அவர் மனம் வைத்தால் போதும். அவர் நம்மேல் மனம் வைக்க, அவருடைய கிருபை நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அதற்கு வேத வசனங்களை தியானித்து கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். எந்த மனிதனையும் நமக்கு உதவியாளராக மாற்றி விடுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம் சொல்லை கேட்கிறவர்களாய் எப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களையும் மாற்றிவிடும் வல்லமை கர்த்தருக்குரியது. மனிதனுக்கு பயப்பட தேவையில்லை. உலக காரியங்களை நேசிக்க தேவையில்லை. கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.
எல்லாம் வெற்றியாய் முடியும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் 2 காரியங்களை இன்றைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ்ராவின் உபவாசம், அடுத்தது எஸ்ராவின் விசுவாசம். இந்த 2 காரியங்கள். பெர்சியா தேசத்தில் அர்த்தசஷ்டா என்கிற ராஜா அரசாண்டு கொண்டிருந்தார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்தார்கள். 70 வருடங்கள் அங்கேயே இருந்தார்கள். அந்த சமயத்தில் பாபிலோனில் இருந்த எஸ்ரா என்னும் தேவ மனிதன் ஒருவர் இருந்தார். அந்த தேவ மனிதனும் கர்த்தருடைய மற்ற இஸ்ரவேலர்கள் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் எருசலேமுக்கு தேவாலயம் கட்ட வர தொடங்கினார்கள். வருவதற்கான ஆயத்தத்தை செய்தார்கள். ஏற்கனவே அங்கிருந்து ஜனங்கள் வந்திருந்தார்கள் எருசலேமுக்கு. அங்கு வந்து பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். ஆனால் பலிபீடத்தின் கட்டுமான பணியில் அதை கட்டும் பொழுது அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நிமித்தம் அந்த காரியம், தேவாலயம் கட்டும் பணி, அது தடையாக இருந்தது. செயல்பட்டு முடிவடையவில்லை. அதாவது தொடர்ந்து செய்யப்படவில்லை, தடைப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த காலத்தில் தான் அர்த்தசஷ்டா ராஜாவின் காலத்தில், இது குறுகிய காலம்தான், அந்த காலத்தில் எஸ்ராவும், அதாவது பாபிலோனில் இருந்த தேவ மனிதனும் அரண்மனையில் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான இடத்தில் இருந்த எஸ்ரா என்னும் மனிதனும் தேவ மனிதனும் இந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக, தேவாலயம் கட்டும் பணியை நிறைவேற்றும்படியாக முயற்சி எடுத்தார்கள். அதனால் அங்கிருந்த இஸ்ரவேலர்களிடத்தில், ராஜாக்களிடத்தில், பிரபுக்களிடத்தில் எல்லாம் அவர்களிடம் சொல்லப்பட்டது, இப்படி எஸ்ரா அவர் வந்து தேவாலயம் கட்டப் போகிறார் என்று. அப்பொழுது ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் பலர் காணிக்கைகளை கொடுத்தார்கள். பலர் புறப்பட்டு எருசலேமுக்கு வரவும் தொடங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களிடம் அதிகமான வெள்ளியும் பொன்னும் பொக்கிஷங்களும் சேர்ந்தது. இவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு எஸ்ரா புறப்பட்டார் தன் ஜனங்களோடு, அதாவது எருசலேமுக்கு தேவாலயம் கட்டுவதற்கு. அவர்கள் பாபிலோனில் இருந்து புறப்பட்டு அவர்கள் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது எஸ்ரா வந்து அகாவா என்ற ஒரு ஆற்றில் கலக்க போகிற ஒரு நதி, அதாவது ஒரு கால்வாய் அங்கிருந்தது. அந்த இடத்தில் வந்தபோது, அகாவாவுக்கு அருகில் நதியண்டையில் வந்த பொழுது அங்கே தங்குகிறார்கள். 3 நாள் அந்த இடத்தில் புறப்பட்டு வந்த எஸ்ராவும் இஸ்ரவேலர்களும் அவர்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களோடு அங்கே தங்குகிறார்கள். அப்பொழுது அங்கு தங்கும் பொழுது எஸ்ரா எல்லோரையும் ஆயத்தமாக, அதாவது அங்கு வந்திருக்கிற ஜனங்களை கணக்கு பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள், ஆனால் லேவியர்கள் ஒருவரும் அங்கு இல்லை. இப்படி இருக்கும் பொழுது எஸ்ரா அங்கு வந்திருந்தவர்களை கணக்கு பார்க்கிறார். அவர்களில் லேவியர்கள் யாரும் இல்லை. அப்படி லேவியர்கள் இல்லாத நிலையில் இஸ்ரவேலர், லேவியர்கள் யாரும் இல்லை என்று தெரிந்ததும் எஸ்ரா இஸ்ரவேலின் தலைவரையும் அங்கிருந்த புத்திமான்களையும் அழைத்து கசிபியா என்னும் இடத்தில் இருந்த தலைவனிடத்திற்கு அனுப்புகிறார். அங்கிருக்கிற லேவியர்களை அழைத்து வரும்படி இவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். அந்த தலைவரையும் இங்கிருந்த புத்திமான்களையும் அவர்களோடு எடுத்து எஸ்ரா பேசி, நீங்கள் போய் கசிபியா தலைவனிடத்தில் போய் பேசுங்கள், அங்கிருக்கிற லேவியரை அழைத்து வாருங்கள் என்று எஸ்ரா சொல்லி பேசி அவர்களை ஆள் அனுப்புகிறார் அழைத்து வரும்படி. இப்படியாக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அங்கு போன பின்பு கசிபியா தலைவனிடத்தில் அதே போல எஸ்ரா கற்பித்தபடியே இவர்கள் புத்திமான்களாய் பேசி அங்கிருந்த லேவியர்களை அழைத்து வருகிறார்கள். லேவியர்கள் வந்தவர்கள் மகேலியின் புத்திரர் 18 பேரும், மெராரியின் புத்திரர் 20 பேரும், நிதனேமியர் 220 பேரும், மொத்தம் 258 லேவியர்களை இவர்கள் அழைத்து வருகிறார்கள். இப்படியாக இவர்கள் வந்து சேர்ந்தார்கள். லேவியர்கள் வந்த பின்பு அந்த அகாவா என்னும் அந்த இடத்தில், அந்த நதி அண்டையிலே, அதாவது அகாவாவுக்கு போகிற அந்த நதியின் அண்டையிலே இவர்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். அப்பொழுது எஸ்ரா, வேதபாரகனாகிய எஸ்ரா, அவர் உபவாசம் என்று கூறுகிறார். எஸ்ரா இப்படி லேவியர்கள் எல்லாம் வந்த பின்பு அங்கு உபவாசம் என்று கூறுகிறார். ஏனென்றால் இவர் பாதுகாப்புக்காக, அதாவது
பல கிலோ கணக்கான தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களோடு இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது கொள்ளையடிக்கிறவர்கள், திருடர்கள் வந்து திருடிக் கொள்ளாமலும், அவர்கள் மேல் எந்தவித தீங்கும் செய்து விடாமலும், பொக்கிஷங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக ராஜாவினிடம் இவர்கள் ராணுவ பாதுகாப்பை கேட்டிருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கலாம். இவ்வளவு பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது தேசத்தின் காவலாளர்களை அவர்கள் அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் எஸ்ரா அதை கேட்பதற்கு வெட்கப்பட்டார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர் ராஜாவிற்கு இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக ராஜாவினிடத்தில் பேசும் பொழுதே அவர் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தார். கர்த்தரை குறித்து அவர் பேசும் பொழுது, கர்த்தர் எங்கள் துணையா இருக்கிறார், அவர் எங்களை பாதுகாக்க வல்லவர், அவரை தேடுகிறவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே செய்கிறவர், அவர் தமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையையும் அவருடைய கோபத்தையும் காட்டுவார், அவரை நம்பி அவரையே சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் எப்பொழுதும் கேடகமாய் இருந்து எல்லா வல்லமையும் அவர் நன்மைக்கே அவர் செய்வார், நன்மையான காரியங்களையே அவர்களுக்கு தருவார் என்று எஸ்ரா சொல்லி இருந்தார் ராஜாவினிடத்தில். இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் பேர் விசுவாச அறிக்கை செய்துவிட்டு பின்பு போய் எனக்கு பாதுகாப்புக்கு அதிகாரிகளை அனுப்புங்கள் என்று கேட்பதற்கு எஸ்ராவுக்கு வெட்கமா இருந்தது. அதனால் அவர் கேட்கவில்லை. இப்படியாக அவர்கள் அகாவா நதியண்டை வரைக்கும் வந்து விட்டார்கள். இப்பொழுது எஸ்ரா தம்முடைய பாதுகாப்புக்காக பொன் பொருள்களோடு பத்திரமாய் எருசலேமுக்கு கொண்டு போய் பலரோட பணம், அது பலருடைய பொக்கிஷம் இப்படி இருக்க அதை பத்திரமாக எருசலேமுக்கு கொண்டு போய் கர்த்தருடைய சன்னதியில் சேர்க்க வேண்டும், தேவாலயத்தில் கொடுக்க வேண்டும் என்பதினால் அவர் கர்த்தரிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறார். தான் செய்யும் காரியம் வாய்க்க பண்ணும் என்று கர்த்தரிடத்தில் அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிப்பதற்கு அவருடைய விசுவாசம் மிகவும் முக்கியம். ராஜாவை விசுவாசிக்கவில்லை, காவலாளர்களை விசுவாசிக்கவில்லை, கர்த்தரை விசுவாசித்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் எங்களை காப்பார் என்று ராஜாவின் முன்பாக சொன்னார். இப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து இப்படி நடந்து கொண்டு அவர் உபவாசத்தை கூறுகிறார். இப்படி அங்கிருந்த எல்லோரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டார். கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. அதன் மூலம் அவர்கள் மனதைரியம் கொண்டு முழு பலத்தோடு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார், நான் உங்களை பாதுகாப்பேன், தைரியமாய் புறப்பட்டு செல்லுங்கள் என்று கர்த்தர் பேசி இருப்பார். அதனால் தைரியம் கொண்டு எஸ்ரா புறப்பட்டு அடுத்த காரியத்தை நிறைவேற்ற நினைக்கிறார். அதாவது எஸ்ரா சொல்லிய வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களோடு கர்த்தருடைய கரம் எப்பொழுதும் அவர்களுக்கு நன்மையாகவே, ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது என்றே எஸ்ரா சொல்லியிருந்தார். அதன்படியே கர்த்தருடைய கரம் எஸ்ராவுக்கு நன்மையாகவே நடந்தது. அப்படியாக அவர்கள் உபவாசித்து ஜெபித்த பின்பு அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு சென்றார்கள். அப்படி அவர்கள் புறப்பட்டு போகும்போது 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து பொன்னையும் எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு வந்தார்கள். அதோடு கூட 1000 தங்க காசுகளையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் 20 தங்க கிண்ணிகளையும் கொண்டு வந்தார்கள். 2 தங்கம் என்றே சொல்லப்பட்ட 2 வெண்கல பாத்திரங்களையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்படியாக இவைகள் எல்லாம் எருசலேமுக்கு எஸ்ராவின் காலத்தில் அவருடைய தலைமையில் எடுத்துக்கொண்டு வரப்பட்டது. இப்படி அவர்கள் எருசலேமுக்கு வந்த பின்பு 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அதன் பின்பாக அவர்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களை எல்லாம் தேவாலயத்து பிரதானிகளிடத்திலும் பொறுப்பாளர்களிடத்திலும் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். இப்படி அவர்கள் கணக்கு பார்த்து எல்லாவற்றையும் எழுதி கணக்கு பார்த்து பொருள்களை ஒப்புவித்தார்கள். எல்லாம் மிக சரியாக எழுதி என்னென்ன பொருட்கள் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெற்றிருக்கிறோம் என்று கணக்கெழுதி கொடுத்தார்கள். மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், பாபிலோனிலிருந்து புறப்பட்டு மீட்கப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் 12 காளைகளையும்
96 ஆட்டு கடாக்களையும் கர்த்தருக்கென்று சந்தோஷமாக சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்கள். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் இத்தனை காலம் 70 வருடங்கள் இருந்து அவர்கள் புறப்பட்டு மீண்டு உயிரோடு மீண்டுமாக எருசலேமுக்கு வந்ததினால் சந்தோஷமாக கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். பாவ நிவாரண பலியாக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் 12 கோத்திரத்தின் கணக்கின்படி அவர்கள் செலுத்தினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு புறப்பட்டு வந்து சேர்ந்த நாள் 1ஆம் மாதம் 12ஆம் தேதியாய் இருந்தது. அந்த நாளில் வந்தார்கள். அதன் பின்பு 3 நாட்கள் கழித்து பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் எஸ்ரா ராஜாவினிடத்தில் அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் கடிதங்களை பெற்றுக்கொண்டு வந்தார். அதாவது அவர் எழுதி கொடுத்த கடிதங்கள், ராஜாவின் முத்திரை போடப்பட்டு அவருடைய கையினால் எழுதி கொடுக்கப்பட்ட கடிதங்கள் எடுத்து வந்தார். அவைகள் எருசலேமில் உள்ள ராஜாவின் அகாஸ்வேரு ராஜாவின் அதிகாரிகளுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஏனென்றால் இவர்கள் எருசலேமில் தேவாலயம் கட்டுவதற்கு எந்த தடைகளையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. அதனால் ராஜாவின் இடத்தில் கடிதம் வாங்கி வந்து, இதோ நாங்கள் தேவாலயம் கட்டப் போகிறோம், இதற்கு ராஜா அனுமதி அளித்திருக்கிறார் என்று ராஜாவின் கடிதத்தை கொண்டு வந்து எஸ்ரா அங்கிருந்த அதிகாரிகளிடத்தில் கொடுத்தார். அந்த அதிகாரிகள் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆலயம் கட்டும் பணிக்கு உதவியாய் இருந்தார்கள். அவர்களும் உதவி செய்தார்கள். இப்படியாக எஸ்ரா பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவரோடு கூட இஸ்ரவேலர்கள் பொக்கிஷங்களோடு கர்த்தருக்கு காணிக்கையோடு வந்து சேர்ந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நிறைவேறியது. இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அதாவது கர்த்தரிடத்தில் முழு விசுவாசத்தோடு இருக்கும்போது, நாம் கர்த்தரிடத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசித்து நாம் உபவாசித்து ஜெபித்து நாம் எந்த காரியத்தை செய்தாலும் எல்லா தடைகளும் நீங்கி போய் நமக்கு சமாதானமாக காரியங்கள் நிறைவேறும். உபவாசம் தடைகளை நீக்கி போடும். எல்லா காரியங்களையும் நல்லபடியாக செய்ய வைக்கும். கர்த்தரிடத்தில் விசுவாசத்துடனும் நாம் செய்யும் காரியங்களில் வெற்றி பெற அவைகள் தேவ சித்தத்துடன் செயல்பட வேண்டும். அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் உபவாசித்து முதலில் தேவ சித்தத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற காரியங்கள் வெற்றி பெறும். அப்படி காரியங்கள் செய்யும் பொழுது அது தடைப்படாதபடிக்கு நாம் உபவாசித்து ஜெபித்து அதன் பின்பு அந்த காரியங்களை செய்யும் பொழுது முழு வெற்றியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதே போல நாமும் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.